யார் இவன்? யாருக்குங்க தெரியும்? சாதாரண ஒரு தாடி வச்சுக்கிட்டு சாதாரண ஒரு ஆளாக இருக்கார். இவர் யாருக்கு தெரியும்? தெரிஞ்சுக்கிறனுங்க. வில்லேஜ் விஞ்ஞானி, அதாவது தமிழ்நாட்டில் அதிராப்பட்டினத்தில் பிரைட் மீரான் அப்படின்னு சொல்கிற ஒரு சாதாரண ஒரு எலக்ட்ரிக் கடையில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஒரு நபர் இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு அவர் செய்கிற ஒரு விஷயங்கள் யாருக்கும் தெரியறதில்லைங்க. அதாவது இந்தியாவின் சுதந்திர தினம் அன்னைக்கு வருடம் ஏதாவது ஒரு தன்னுடைய சொந்த செலவில் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு ஒரு தயாரிப்பு பண்ணுவாருங்க. அந்த தயாரிப்பில் அதாவது சுதந்திர போராட்டத்துக்கு பயன்படுத்திய கப்பல் போல தயார் பண்ணி உலக மக்களையே வியந்து பார்க்குற அளவுக்கு அவர் உருவாக்கியிருக்காரு. அதை சிங்கப்பூர்காரவங்க, மலேசியாக்காரவங்க, அமெரிக்காக்காரவங்க எல்லாம் கேட்டுட்டு இந்த கப்பலை என்கிட்ட கொடுங்க, ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த கொடியை மட்டும் நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த சகோதரர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் நாட்டு கொடி இருந்தால் மட்டும்தான் நான் தருவேன், இல்லைன்னா அவசியமே இல்லை நான் விற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழை, அதாவது சாதாரண கிட்டத்தட்ட 40,000 50,000 போட்டு தன்னுடைய சொந்த செலவில் போட்டு செஞ்சிருக்க அந்த ஒரு கப்பலை பல லட்சங்களை கேட்டும் கொடுக்காம தன்னுடைய லட்சியத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க. உண்மையிலேயே தற்போது வருகிற சுதந்திர தினம் அன்னைக்கு ஒரு சோலார் ஸ்கூட்டர் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. படிக்கலைங்க, சாதாரண ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்க ஒரு அற்புதமான மனிதர் தாங்க இந்த பிரைட் மீரான். எப்போவுமே பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோருமே பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த சகோதரர்கள் உலகம் முழுவதும் தெரியும்னு சொல்லிட்டு எல்லோருமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மனிதனை நம்ம அவனுடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம வியந்து போவதை விட அவன் யாருன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்க. அதுதாங்க நம்மளுடைய லட்சியமே. உண்மையிலே இந்த சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரைட் மீரான், உங்களுடைய வாழ்க்கை எப்போவுமே பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இவருக்கு ஒரு சல்யூட் அடிக்கவும் மறந்துடாதீங்க. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த ஜகத்தினை ஜெயிச்சிடலாம்.